வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தினோட பேர் விடியமறை காத்திரு. இதில் பாக்கியராஜும் சத்யகலாவும் நடிச்சிருப்பாங்க. வேலை தேடி வர பாக்கியராஜுக்கு ராஜசேகர் என்ற மிகப்பெரிய பணக்காரோட அறிமுகம் கிடைக்குது. வேலை தேடி வர இடத்துல, அதாவது அவருடைய கம்பெனியில், அவருடைய பார்க்கில், அவருடைய வீட்டில் அங்கங்கே தோன்றி அவருடைய மனசில் அவரோட புத்திசாலித்தனத்தால் இடம் பிடிச்சிடுறாரு. இதில் ஒரு நாள் ராஜசேகர் பேங்க்லேருந்து பணம் எடுத்து வரும்போது 2 பேர் வந்து அவரை துப்பாக்கி முள்ள கடத்திட்டு போயிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அங்க அவருக்குடைய பணத்தை பறிக்க நினைக்கும் போது பாக்யராஜ் அங்க வந்து சண்டை போட்டு அந்த பணத்தை மீட்டு கொடுக்குறாரு. மனசுல மட்டும் இல்ல, வீட்லயும் இடம் பிடிச்சிடுறாரு. அப்ப ராஜசேகர் சொல்றாரு, நீ தங்கும் போது இங்க எந்த விதமான அலறு சத்தம் கேட்டாலும் நீ வந்து அதை ஆராய நினைக்க கூடாது, பயப்படக்கூடாது சொல்றாரு. அதே மாதிரி நைட்டு ஒரு பெண்ணோடைய கூக்குரல் கேட்குது. இதை பார்த்த உடனே வினோதமான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்து மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு இந்த இடத்த விட்டே போய் நினைக்கும் போது ராஜசேகர் அவங்களுடைய கதையை சொல்றாரு. அவருக்கு 2 பெண் பிள்ளைங்க. அதுல ஒருத்தவங்க டான்சர், ஒருத்தவங்க சிங்கர். சத்யகலா சிங்கரா இருப்பாங்க. டான்சர் வந்து சத்யகலோட அக்கா சொர்ணாவுக்கு இவங்களுக்கு ஒரு காம்படிஷன்ல 2 பேர் யார் பெரியவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடக்குது. அதுல சொர்ணா தோத்துடுறாங்க. தோத்து போன சொர்ணா வந்து அவங்க மலை மேல இருந்து கார்ல வந்து போயிட்டு மலை மேல இருந்து குதிச்சு செத்துடுறாங்க. இதை பார்த்த சத்யகலாக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கும்போது பாக்கியராஜ் சொல்றாரு, இவங்களுடைய நோயை நான் தீர்க்கிறேன், பைத்தியத்தை நான் தெளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் பண்றாரு. அவருக்கே ஒரே சில டெஸ்ட் எல்லாம் பண்றாரு. அதுல சத்யகலா வந்து ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் பாக்கியராஜுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதாவது சத்யகலா அடித்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு சத்யகலா தான் இப்படி பண்ணாங்க நம்ப வைக்கிறாரு. நம்மளை ராஜசேகரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு தெரிஞ்ச பாக்கியராஜ் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் பாக்கியராஜுக்கு இந்த சத்யகலாவை கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு வேளை பைத்தியம் தெரியலாம்ல அப்படின்னு சொல்லி ராஜசேகர்கிட்ட பேசுகிறாரு. ராஜசேகரும் பாக்கியராஜ்கிட்ட நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாரு. பாக்கியராஜ் வந்து தயக்கத்தோடு இருந்தாலும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போயிடுது. ஆனால் பாக்கியராஜுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றத அவரோட உறவினராக சங்கிலி முருகனுக்கு தெரிய வருது. சங்கிலி முருகன் கண்டுபிடிச்சாரு. பாக்கியராஜ் ஜெயிலிருந்து வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடாரு. கண்டுபிடிச்சி 2 பேருக்குள்ள அது பணத்தை வந்து பிரிச்சுக்கலாம், சொத்தை பிரிச்சுக்கலான்னு பர்சன்டேஜ்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, சத்யகலா மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பார்க்குறாரு. ஆனால் கீழே விழுந்த சத்யகலா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பைத்தியம் தெளிஞ்சு வராங்க. அந்த டைமில் 2 பேரும் வந்து ஊட்டிக்கு ஹனிமூன் போகும்போது கேஸ் வந்து அடுப்பு வெடித்து சாவடிக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுவார். ஆனால் அதில் வேலைக்கார மாட்டிப்பார். அங்கே கரைத்தமணி வந்து போலீஸாக இன்வெஸ்டிகேட் பண்ண வரும்போது ஸ்லைட்டாக அவருக்கு சத்யகலாவுடைய ஹஸ்பண்டான பாக்யராஜ் மேலே டவுட் இருக்கிறதா ராஜசேகர்கிட்ட சொல்வார். ஆனால் ராஜசேகர் நம்ப மாட்டார். அடுத்ததா ஒரு பிளான் போடுவார். ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் ட்ரெயின் ஏறி போகிற மாதிரியும் நடுவில் இறங்கி வந்து தன்னோட லவ்வரை வந்து கால் பண்ணி வைக்கிற மாதிரியும் அதை சத்யகலா எடுக்கும் போது ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணணுன்ட்டு சங்கிலி முருகன் கூட சேர்ந்து ஒரு பிளான் போடுவார். அதே மாதிரி லவ்வரை வந்து கால் பண்ண வைப்பார். ஒரு பெண் வந்து அதை எடுப்பாங்க. இவர் வந்து ஷூட் பண்ணுவார். ஒரு பெண் அலசத்தோட கீழே வந்து இறக்கிறத பார்த்துருவாரு. திரும்பியும் அவர் என்ன பண்ணுவார், ட்ரெயினில் போய் ஏறி எப்படியோ பின்தொடர கிரத்தமணியை ஏமாற்றி கண்ணில் மண்ணை தூவி அவர் ஃபாஸ்ட்டாக அந்த காரில் ஓடி போய் ட்ரெயினில் ஏறி உக்காந்துறாரு. ட்ரெயினில் ஏறி உக்காந்தோன்னே அங்கே வந்து கரைத்தமணி உள்ளே வந்து பார்க்கும்போது அழகாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு சீனை வந்து பாக்யராஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். அப்புறம் கரைத்தமணியும் பாக்யராஜும் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா செத்து போனது வேலைக்காரி தெரிஞ்சோடனே பாக்யராஜுக்கு பயங்கர அதிர்ச்சி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா சத்யகலா வந்து அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் இந்த சீனை பார்க்கும்போது. ஆனால் கரைத்தமணி சொல்வார், சத்யகலாட்டையும் ராஜசேகர்ட்டையும் பாக்யராஜ் தான் குற்றவாளின்னு. சத்யகலா அதை நம்பி பாக்யராஜ் தான் சொத்தெல்லாம் நான் அவங்க பேரில் எழுதி வச்சுறேன், இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் லவரை பார்க்க போகும்போது தான் தெரியுது லவருக்கும் இந்த சங்கிலி முருகனுக்கும் தொடர்பு இருக்குது. அவங்க ஒரு பிளான் போடுறாங்கன்னு. துப்பாக்கி எடுத்து லவரை வந்து சுட போகும்போது அங்கே வர சங்கிலி முருகன் கூட சில சண்டை வருது. அதில் லவரை வந்து சங்கிலி முருகன் கொலை பண்ணிடுறாரு. இவரை கொலை பண்ண போகும்போது அங்கே கரைத்தமணி வந்துடுறாரு. பயங்கரமான ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் வந்து நிறைய போலீஸ் எல்லாம் இவரை வந்து மாறி மாறி சுடும் போது ஒரு தோட்டா நேராக சத்யகலா மேலே பட்டுடுது. சத்யகலா கீழே விழுந்துடுறாங்க. அவங்க ஷோல்டரில் பட்டுடுது.
சத்யகலா கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைம்ல கருத்தமணி சொல்றாரு, "இப்ப இது 2 உயிர். அந்த 2 உயிர நம்ம காப்பாத்தி ஆகணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்றாரு. பாக்கியராஜுக்கு மனசு இறங்கி போயிட்டு, அவரே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வாங்கிட்டு போயிட்டு சத்யகலாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. அப்ப சத்யகலா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க சரண்டர் ஆயிடுங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நம்ம குழந்தையோட காத்துட்டு இருக்கேன். நீங்க போய் சரண்டர் ஆயிடுங்கன்னு" சொல்றாரு. மனம் மாறிய பாக்கியராஜ் சத்யகலாவை இறுக்கி அணைச்சிக்கிறாரு, அழுவுறாரு. அந்த டைம்ல தான் போலீஸ்ல அரெஸ்ட் ஆகிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு வாசகத்தை எண்டில் போடுவாங்க. அதாவது இவன் மாறிட்டான், இவன் போயிட்டு இருக்கு, இவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கதாநாயகி இவருக்காக காத்துட்டு இருப்பாங்க. விடியும் வரை காத்துட்டு இருப்பாங்க. எப்போ அவர் வருவார், எப்போ விடியும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய வாசகத்தோட இந்த படம் முடியுது. அதாவது அதை வனை கணவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஜெயிலேருந்து திரும்பி வரப்போகிற கணவனுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அருமையான படம் இது. பாக்கியராஜ் சத்யகலா ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. கரைத்தமணி ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு திரைப்படம். டைம் கிடைச்சா நீங்கள் இந்த திரைப்படத்தை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சினிமா உடைய கதைகளை சொல்லவே இருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய அன்புடன் ஷோபா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.